பாஸ்டர் மற்றும் எழுத்தாளர் மேக்ஸ் லுகாடோ ஹரிகேன் ஹாவிய பற்றி ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. இது போன்ற ஒரு பேரழிவிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய 3 முக்கிய பாடங்களை அவர் எடுத்துச் சொல்றாரு. தப்பிச்சவங்க அல்லது பாதிக்கப்பட்டவங்க யாருமே இழந்த பிளாஸ்மா டிவி, மூழ்கிய எஸ்யூவி காருக்காக வருந்தல. யாரும் என்னுடைய கால்ஃப் கிளப் போயிட்டுதேன்னு கூச்சலிடல. அவங்க துக்கம் அடைஞ்சா அது இழந்த மனுஷங்களுக்காக, அவங்க சந்தோஷப்பட்டா கண்டுபிடிக்கப்பட்ட மனுஷங்களுக்காக. பொருட்கள் நிலைச்சிருக்காது, உறவுகள் நிலைச்சிருக்கும் அப்படிங்கிற பாடத்தை நாம இதுல இருந்து படிச்சுக்கிடலாம். இதுதான் லூகாடோ சொல்லும் முதல் பாடம். மீட்பு படகுகள் தோலின் நிறத்தால் பாகுபாடு காட்டல. தேவையில இருப்பவங்க குடியரசு கட்சியினரா ஜனநாயக கட்சியினரான்னு யாரும் கேட்கல. ஹெலிகாப்டர் மீட்பு பணக்காரங்களுக்கோ படித்தவர்களுக்கோ மட்டும் வழங்கப்படல. இதிலிருந்து நாம படிக்கிற பாடம் என்னன்னா, மனிதநேயம் ஒன்றிணைந்து ஒருவருக்கு ஒருவர் உதவ முடியும்னு நிரூபிச்சிருக்காங்க. இதுதான் 2வது பாடம். லூகாடோ எடுத்துச் சொல்லும் 3வது பாடம் என்னன்னா, இந்த உலகம் செயல்படாது, ஆனா அடுத்த உலகம் செயல்படும். இது முடிவின் ஆரம்பமும் புதிய ஆரம்பங்களின் தொடக்கமும் ஆகும்னு சொல்றாரு. புதிய உலகத்தின் பிறப்புக்கு முன் பேரழிவுகளும் பெரும் ஆபத்துக்களும் ஏற்பட வேண்டும். அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குதுன்னு அவரு சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட உடனே உங்களுக்கு இயேசு சொன்னது ஞாபகத்துக்கு வருதா? ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம்.